தளபதி உடைய பையன் சஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அது வந்து சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தளபதி பையன் சஞ்சய் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா அவர் வேற ஒரு பையனாக இருந்து அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தா யாரும் அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. தளபதியோடைய மகன் சிங்கக்குட்டி அப்படின்றதால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து முதலமைச்சரானது ஒரு பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான், என் தங்கச்சி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து பொறுமையாக நடந்துக்கணும் எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தளபதியுடைய பையன் சஞ்சீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிதானமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் பேசுகிற ஆக்டிடியூட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இன்னும் பிடிச்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சிங்கம் அந்த சிக்மோ அப்படின்ற படம் எடுத்திருக்காரு இல்லையா டேரக்டராக, அந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து போய் பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு அந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பார்த்ததுக்கப்புறமா தான் இன்னும் அவர் மேலே வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து வரும். முக்கியமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நீங்கள் டான்ஸ்லாம் சின்ன வயசில் ஆடிருக்கீங்க, இப்போ ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆங்கர் வந்து கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம், அதாவது பார்த்த உடனே நான் போய் இப்போ வந்து ஒரு இடத்துலலாம் ஆட மாட்டேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டான்ஸும் வந்து உறுத்து கவனித்து அடுத்து அப்படியே போய் அவர் டேரெக்டாக ஆடிடுவார். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டான்ஸ் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்தமாரி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது சிங்கத்துக்கு பிறந்த குழந்தை சிங்கமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, இவர் குட்டி சிங்கம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த டான்ஸ் எல்லாமே செம்மையாக ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடித்தாலோ ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நெக்ஸ்ட்டு இவர் தான் இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த டைட்டில் கார்டு வந்து போடுற நிலைமை கன்ஃபார்ம் வரும். அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. இப்போது அவர் வந்து படத்தில் அதாவது படத்துக்கே வரமாட்டேன், இதுதான் லாஸ்ட் படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரதமராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்காக அடித்தளங்கள் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில் கன்ஃபார்ம் அவர் மறுபடியும் படத்துக்கெல்லாம் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் தான், 100% வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில் அதனால் அவங்க பையன் சஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாருன்னா அடிபொலி. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நீங்கள் போயிட்டீங்க பரவாயில்ல, உங்கள் பையன் நம்மளுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக படத்துக்கு வந்திருக்காரு, அவர் நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கும். அவருடைய ஃபேன்ஸுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ண போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஒரே ஒரு படம் செம்மையான கதையில் வந்து வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஃப்ளாப்போ இல்லை ட்ராப்போ அப்படிலாம் வேறு எப்படியா இருந்தாலும் படம் ஹிட் ஆகிற அளவுக்கு மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த சிக்மா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தால் மறக்காமல் கொண்டு சொல்லுங்கள். நம்ம தளபதி விஜயோடைய பையன் எந்த அளவுக்கு பேசினார், அவர் பேசின வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா, அவர் பேசுகிறோடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, அவர் அது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தமாரி காட்டிட்டு அப்படி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.